என்ன பார்க்குறீர்கள்? கடந்த என்ற ஒரு நேர்காணல் எங்கள் பாரதி பாஸ்கரோடு இருந்தது. அவரிடமே நான் குறிப்பிட்டிருந்தேன், என் மானசீக குரு BH அப்துல் ஹமீத் ஐயாவை பேட்டி கண்டதுதான் எனக்கு பிடித்த உங்களுடைய நிகழ்வு என்று. அந்த வகையிலே என்னுடைய வார்த்தைகளும் கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருக்கிறது என்று, ஏனென்றால் அவரோடு பக்கத்தில் இருக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. உண்மையில் அவரை சொல்லப்போனால் கலகலப்பான கன்னி தமிழ் பேச்சு எப்போதும், அதே வேளையில் கம்பீரமான உடை நடை, அதையும் தாண்டி கனமான ஞாபகம் மற்றும் அனுபவம், இதன் ஒரு தொகுப்பாக உலக அறிவிப்பாளராக, அப்படிப்பட்ட அந்த அறிவிப்பாளர் என்னுடைய மானசீக குரு BH அப்துல் ஹமீத் ஐயாவோடு நான் இங்கே இணைந்திருக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் சத்யா நிரஞ்சன். நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்க கிடைத்ததில் மகிழ்ச்சி. வாழ்க வளத்துடன். நன்றி ஐயா. எனக்கு தெரியும், இப்போது நாங்கள் ரீலைத்தான் ரியலாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் எனக்கு உங்களிடம் மூன்று கேள்விகள் தான் இருக்கிறது. முதல் கேள்வியாக, நான் சொன்னேன் உங்களுடைய கனமான அனுபவம் என்று, அது அறிவிப்புத்துறை, தமிழ்துறை, தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த முயற்சி அத்தனையும் இருந்தாலும் பல உலக நாடுகளுக்கு சென்றிருக்கின்றீர்கள். அனைத்திலும் உங்களுக்கு பிடித்த நாடு எது? எதற்காக அதை பிடிக்கும்? பிடித்த நாடு என்றால் ஒவ்வொரு காரணங்களுக்காக ஒவ்வொரு நாடு பிடிக்கும். இயற்கை அழகு, அமைதி, அதாவது இந்த ஆங்கிலத்தில் செலிபிரிட்டி என்று சொல்வார்கள். அந்த செலிபிரிட்டி என்ற அங்கீகாரம் இல்லாமல் சாதாரண மனிதர்களாக நாம் நடந்து திரிந்த ஒரு இயற்கை அழகு கொஞ்சம் நாடு என்று சொன்னால் சிஷல்ஸ் நாடு, அதனை அடுத்து நியூசிலாந்து. இந்த 2 நாடுகளையும் நான் குறிப்பிடுவேன். அதை தவிர மக்கள், நமது புலம்பெயர்ந்து வாழும் நமது உறவுகள் வாழும் நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால், சமீபத்தில் லிவர்பூல் நாட்டுக்கு சென்றிருந்தேன். அதுபோல் நியூசிலாந்திலும் கூட வெலிங்டன் என்ற மாகாணத்துக்கு சென்றேன். இந்த 2 இடங்களிலும், அது மட்டுமல்லாமல் சென்ற மாதம் பப்புவா நியூகினிக்கு போயிருந்தேன். இந்த 3 இடங்களிலும் புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் தங்களுடைய நாட்டின் அடையாளம் அல்லது ஊரின் அடையாளம் அல்லது சாதிய அடையாளம் அல்லது ஊரின் அடையாளம் இல்லாமல் அனைவரும் ஒருமித்த புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் என்ற வகையில் ஒற்றுமையாக வாழும் அழகை கண்டு நான் மிகவும் பிரமித்து போய்விட்டேன். இப்படித்தான் இருக்க வேண்டும். என்றால் பெரும்பாலான நமது தமிழ் உறவுகள் இது போன்ற நாடுகளில் வாழ்ந்து இனி எத்தனையோ தலைமுறைகளாக இங்கே வாழப்போகின்றார்கள். அவர்களுடைய அடுத்த தலைமுறை என்பது மொழி அடையாளத்தை பேணிய, தமிழின் பெயரால் தங்களை, ஏதாவது மதத்தின் பெயரால் அல்லது ஊரின் பெயரால், நாட்டின் பெயரால், சாதியின் பெயரால் அடையாளம் காணப்படாமல் மொழியின் பெயரால் அடையாளம் காணப்படும் ஒரு தலைமுறையாக எதிர்காலத்தில் வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியோடு அவர்களை சந்தித்தேன். நிச்சயம் ஐயா. உங்களுடைய தமிழை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது என்ன கேள்வி அடுத்தது என்பதை எனது சிந்தனை திரையில் இருந்து விலகிவிடுகிறது. நீங்கள் 1000க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நெறியாழ்கை செய்திருக்கிறீர்கள், தொகுத்து வழங்கி இருக்கிறீர்கள். அது நேர்காணல்களாக இருக்கலாம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு சவாலை தந்த நிகழ்ச்சி என்றால் அது எது? எதற்காக? சவால் என்று ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை சொல்ல முடியாது. எல்லா நிகழ்ச்சிகளையும் தயாரிக்கும் போது நான் புதிதாக கற்றுக்கொண்டேன். இன்னும் ஒரு மாணவனாக இருக்கின்றேன். அந்த வகையில் நான் பொதுவாக அப்துல் ஹமீத் என்றால் பாட்டுக்கு பாட்டு மட்டும்தான் எல்லோர் நினைவுக்கும் வரும். ஆனால் வானொலி துறையில் நான் ஆற்றிய பங்களிப்புகள் இந்த எல்லைகளை எல்லாம் கடந்தது. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி வெறும் ஒரு வினோத அனுபவத்துக்காக நான் செய்த நிகழ்ச்சி. ஆனால் தமிழ் தேசிய சேவையில் நான் வர்த்தக ஒலிபரப்பில் பணியாற்றினாலும் தேசிய சேவையில் மாதந்தோறும் நாடகத்தை, 1 மணி நேர நாடகத்தை நான் தயாரித்து வழங்கி வந்தேன் நீண்ட காலம்.
அதை பலர் இப்போது மறந்துவிட்டார்கள். அந்த வகையில் நான் இது ஒரு தலைக்கணத்தோடு சொல்லும் விடயம் அல்ல. தமிழ் வானொலி துறையில் அதிகமான கவிதை நாடகங்களை தயாரித்தவன் அடியேன். அதிலும் வானொலியின் பவள விழாவின் போது சில இருவட்டுக்களை சிடிஸ் வெளியிட்டார்கள். அதிலே நாடகம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட ஒரே ஒரு சிடி, ஒரே ஒரு இருவட்டு நான் தயாரித்து நடித்த யாழ்ப்பாடி என்ற கவிதை நாடகம். அந்த கவிதை நாடகத்தை இயற்றி அல்லது எழுதி எனக்கு தந்தவர் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் மறைந்த கவிஞர் அம்பிகை பாகன் என்ற அம்பி அவர்கள். அதிலே யாழ்ப்பாடியாகவும் நானே நடித்தேன். அது நான் தயாரித்த நிகழ்ச்சிகளிலேயே ஒரு சவாலாக அமைந்த நிகழ்ச்சி. ஏனென்றால் கவிதை தமிழில் அந்த உரையாடல்கள் இருக்கும். அதிலே பாடல்களும் நடுவில் வரும். யாழ்ப்பாணன் உடைய அந்த இசையை திறமையை வெளிப்படுத்த பாடல்களையும் நாம் இணைத்தோம். அது என் பெயர் சொல்வதற்கு வானொலி வரலாற்றில் என் பெயரும் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருவட்டு ஒன்றுதான். அது வானொலியின் பவள விழாவுக்காக தயாரித்து பவள விழாவுக்காக வெளியிடப்பட்ட இருவட்டு. ஆனால் அதை நான் ஏற்கனவே வானொலிக்காக 1 மணி நேர கவிதை நாடகமாக நான் தயாரித்தேன். அது எனக்கு முழு நிறைவை தந்த ஒரு தயாரிப்பு. நிச்சயம் ஐயா, நீங்கள் அந்த முத்தமிழிலே இயல் நாடகம் என்று அந்த துறைகளை சாதித்திருக்கிறீர்கள். இந்த கேள்வி என்னிடம் முதலில் இருக்கவில்லை. ஒரு 3வது கேள்வி 4வது கேள்வியாக இதை இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இசையில் நீங்கள் பாடல் வழங்கி இருக்கிறீர்களா அல்லது பாடி இருக்கிறீர்களா? இல்லை, நான் பாடி தோற்றவன். ஆனால் பள்ளியில் படிக்கும் காலத்தில் கர்நாடக இசையை மாசிலாமணி என்ற ஆசிரியையிடம் பயின்றேன். அவர் சமீபத்தில் கனடாவிலே காலமானார். அந்த இசை ஞானம் உண்டு. அது மட்டுமல்லாமல் யாராவது சுருதி விலகி பாடினால் உடனே கண்டுபிடிக்கும் ஆற்றல் எனக்கு உண்டு. ஆனால் நான் ஒரே சுருதியில் பாடக்கூடியவன் அல்ல. ஈழத்து பாடல்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியையும் அதனைத் தொடர்ந்து ஈழத்து பொப்பிசை பாடல்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியையும் அடியேன் தான் ஆரம்பித்தேன். அதன் மூலம் ஒரு பெரிய புரட்சி, தொழில் முறை இசைக்கலைஞர்கள் என்று அளவுக்கு இசையே தொழிலாக நம்பி ஆங்காங்கே திருகோணமலை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு என்று எல்லா பகுதிகளுக்கும் கூட ஒரு புதிய யுகம் ஆரம்பமானது. அதற்கு முதல் வித்தாய் நான் இருந்தேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அதைத் தொடர்ந்து நான் நடத்திய விளம்பரதார நிகழ்ச்சிகள் எல்லாமே கூட பாடும் திறமைகளுக்கு ஒரு வாய்ப்பு தரும் நிகழ்ச்சியாக அமைந்தது. அப்படி ஏராளமான நிகழ்ச்சிகளை செய்து வந்த காலத்திலே தான் ஒரு வேடிக்கையாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோமே என்று இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை ஆரம்பித்தேன். இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு கூட எனக்கு அடியெடுத்த உந்து சக்தியை கொடுத்தது அபிராமி பட்டருடைய கதையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அபிராமி அந்தாதி எந்த பாடலில் அந்த சொல் முடியுமோ அந்த சொல்லில் அடுத்த பாடல் ஆரம்பமாகும். இந்த உத்தியை நான் எழுத்தை வைத்து ஆரம்பிக்கலாமே என்று இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை ஆரம்பித்தேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எத்தனையோ உன்னதமான கலைஞர்கள் தமிழ் திரைப்பட துறையில் கூட அறிமுகமாக இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இன்றைய முன்னணி பாடகர் கார்த்திக், அவர் 12 வயதிலே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இன்று இளைய தலைமுறையின் அபிமானம் என்ற பிரதீப் குமார் என்ற பாடகர், அவரே அரங்கில் வந்து என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் சொன்னார், தான் 9 வயதில் மேடை ஏறி என்னுடைய நிகழ்ச்சியில் பாடிய பிறகுதான் அந்த கிடைத்த அங்கீகாரம்தான் இன்று நான் நின்று ஒரு பாடகராக இருக்கிறேன் என்று சொன்னார். இவையெல்லாம் நான் எதிர்பாராமல் கிடைத்த வெகுமதி என்று தான் சொல்ல வேண்டும். வளரும் இசைக்கலைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக என்னால் செய்ய முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நிச்சயம் ஐயா, நீங்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு ஞாயிறு தோறும் இலங்கையிலே நாங்கள் அந்த தொலைக்காட்சிக்கு முன் ஆவலாக காத்திருப்போம். ஏனென்றால் நாங்கள் வளர்கின்ற காலங்களிலே அதிகமாக தமிழ் நிகழ்ச்சிகள் எங்களுடைய தேசிய தொலைக்காட்சி சேவைகளிலே அல்லது இந்தியாவினுடைய அந்த தொலைக்காட்சிகள் வருவது குறைவு. அந்த வேளையிலே உங்களுடைய லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு வேடிக்கை இனவுத இசை நிகழ்ச்சி
என்ற அந்த உந்துதல் தான் எனது நீங்கள் அந்த வித்திட்ட அந்த குரலும் அந்த ஓசையும் அந்த தமிழும் தான் இன்று ஓரளவிற்கு உங்களை முழுமையாக என் மானசீக குருவாக ஏற்று இந்த மண்ணிலும் இலங்கை மண்ணில் தொடங்கி இங்கும் நான் அந்த சேவையை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் நேற்றும் அந்த நிகழ்விலே குறிப்பிட்டிருந்தீர்கள், தமிழை நாங்கள் அந்த அழகு பெற உச்சரிக்க வேண்டும், அதற்காக மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் பாரதியும் அதையே தான் சொல்கின்றார். ஏனென்றால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கும் காணோம் என்று அவர் கூறியது மற்ற மொழிகளை கற்ற பின்னர் என்பதை இன்றைய இளைய சமுதாயத்திற்கும் நான் அதை சொல்லி வருகின்றேன். எல்லாத்திற்கும் விதையாக வித்தாக என் மனதுக்குள்ளே ஆழமாக இருப்பவர் நீங்கள் என்பதை நான் இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடும் அன்போடும் சொல்லிக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. இந்த கடைசியாக ஒரு இலகுவான கேள்வியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்த உணவு எது? அன்போடு எவர் எதை தந்தாலும் நான் விரும்பி உண்ணுவேன். அதனாலும் நான் பின்பற்றும் இந்த வழிபாட்டு முறை அல்லது சமய வழிபாட்டுகளின் படி சில உணவுகளை நான் தவிர்ப்பதுண்டு. அவ்வளவுதான். குறிப்பாக ஒரு உணவு என்று அதுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லும்போது ஒவ்வொரு விதமான உணவுகள் கிடைக்கும். அது அன்போடு பரிமாறப்பட போது அது எனக்கு விருப்பமான உணவாக மாறும். நன்றி ஐயா. கடைசியாக நான் உங்களை ஒரு அழைத்துக் கொள்ளலாம். வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியும் அன்பும் தந்த ஒரு விடயம். நன்றி. கன்னித்தமிழ் போல் என்றும் நீங்கள் இளமையாக தொடர்ந்தும் அந்த இதிகாசத்தை வென்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தவில்லை, இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி சத்யா நிரஞ்சன். நான் திடமாக அன்று முதல் இன்று வரை நம்புவதை, அதாவது நான் இந்த துறைக்கு வரும்போது எப்படி எனக்கு மூத்தவர்கள் என்னை அங்கீகரித்து சம வயதுத்தவனாக மதித்து என்னுடைய திறமைகளை நான் புடம் போடுவதற்கு உதவினார்களோ அவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒவ்வொரு தலைமுறையும் சாதிப்பதை விட அடுத்து வரும் தலைமுறை இன்னும் அதிகமாக சாதிக்கும் ஆற்றலை கொண்டிருக்கும். களம் அமையுமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அந்த ஆற்றல் காலத்தின் நியதி. அந்த வகையில் இப்போது எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக வசதிகள் வாய்ப்புகள் பெருகிவிட்டன. தேடல் தான் தேவை. அந்த வகையில் எனக்கு பின்வரும் தலைமுறையின் ஆற்றல்களை வியந்து ரசித்து முடிந்தால் அவர்களை ஊக்குவித்தும் வருகின்றேன். உங்களுடைய ஆற்றல்கள் விரயமாகக்கூடாது. உங்களுடைய ஆற்றல்கள் அடுத்த தலைமுறையை நோக்கிய பார்வையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எந்த கட்டத்திலும் கூட நமது தாய்மொழியை நாம் மறக்கக்கூடாது. இந்த தாய்மொழி அடையாளத்தோடு அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளும் இனி வளர வேண்டும். அதற்கு உங்களால் ஆன பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.